இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 4 வகையான மசாலா பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைசஸ் பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது சர்வசுகந்தி. சர்வசுகந்தியோட இலையில் லவங்கப்பட்டை, கிராம்பு, ஜாதிக்கான்னு சொல்லி 3த்தோட டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும். இது செரிமானம், சளி பிரச்சனை, அப்புறம் வலி நிவாரணத்துக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிற செடி தான் ஜாதிக்காய் செடி. இதை வந்து இங்கிலீஷில் நட்மெக் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய விதையை ஜாதிக்காயாகவும் மேலே இருக்கக்கூடிய அந்த பூ மாதிரி அமைப்பில் இருக்கிறத ஜாதி பத்திரியாகவும் பயன்படுத்துகிறாங்க. ரெண்டுமே சமையல்லையும் சரி மருத்துவத்துலையும் சரி பயன்பட்டு இருக்குது. இதுதான் அந்த ஜாதிக்காய் செடி. இப்போ வந்து 1 அடி வரைக்குமே அது வளர்ந்துருக்கு. ரொம்ப சின்ன செடியாக தான் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் பார்க்க போகிறது லவங்கப்பட்டை செடி. லவங்கப்பட்டையோட செடியில் இலையுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். மரம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதுலேருந்து அந்த பட்டையை எடுத்து தான் லவங்கப்பட்டையாக வந்து மாற்றி நம்ம மார்க்கெட்டெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணும்போது வாசனையை மட்டும் தராது, அதோட செரிமானத்துக்கும் உதவும். நிறைய மருத்துவ குணமுமே இந்த எல்லா மசாலா பொருட்களுக்குமே உண்டு. பார்க்குறதுக்கு அப்படியே வெத்தலை செடி மாதிரியே இருக்க இந்த செடி பேர் திப்பிலி செடி. இதை இங்கிலீஷில் இந்தியன் லாங் பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ மருத்துவ குணமுள்ள ஒரு செடி. இந்த செடியை வந்து நான் ஒரு ஈஷா நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். அங்கே வந்து நிறைய மூலிகைகளும் மரக்கன்றுகளும் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் பக்கத்தில் நர்சரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் ஆயுர்வேதா மெடிசனில் திருக்கடுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தில் 3 பொருள் சேர்ப்பாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலின்னு சொல்லிட்டு. அந்த திப்பிலி தான் இது. திப்பிலி வந்து ஒரு மசாலா பொருளாகவும் ஒரு மருந்து பொருளாகவும் பயன்படுது. இந்த திருக்கடுகம் அப்படிங்கிறது செரிமான பிரச்சனைக்கு, சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குன்னு சொல்லிட்டு மருந்தாக வந்து அந்த காலத்தில் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மூலிகை செடியில் இந்த திப்பிலி செடியுமே இருக்கும். கண்டிப்பாக இதை வழங்க கிடச்சிதுன்னா